வணக்கம். நான் உங்கள் விபி. முத்துச்சிப்பிங்கிற நாவல படிச்சிட்ருக்கேன். அதில் 6லேருந்து 10 அத்தியாயம் இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 6 கொம்பும் கொடியும். நாகராஜன் ஊருக்கு கிளம்பும் முன் ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து தங்கையிடம் கொடுத்தான். எதற்கு அண்ணா இது? என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறதே, தேவையானால் எழுதி வாங்கிக் கொள்கிறேன் என்றாள் பவானி. இருக்கட்டும் பவானி, இன்னும் 10 நாட்களில் பாலுவுக்கு பள்ளிக்கூடம் திறந்து விடுகிறார்கள். புஸ்தகம் வாங்க சம்பளம் கட்ட வேண்டாமா? வைத்துக்கொள். பவானி சிரித்தாள். மருமகன் பெரிய படிப்பு படிக்கிற மாதிரிதான் உன் எண்ணம். 1வது படிக்கிறவனுக்கு புஸ்தகம் வாங்க 100 ரூபாய் வேண்டுமா என்ன? பவானி இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் தர்க்கம் செய்து பேசுவது கோமதிக்கு பிடிக்கவில்லை. புருஷன் போய்விட்டான். பிரமாதமாக சொத்து ஒன்றும் அவன் வைத்துவிட்டு போகவில்லை. கூட வருவதற்கு 1000 ஆட்சேபனைகள் சொல்லிவிட்டாள். பள்ளிக்கூடம் திறந்தால் இருக்கட்டும் என்று பணம் கொடுத்தால் இது எதற்கு என்கிறாள். கர்வம் பிடித்தவள் என்று நினைத்து கோமதி கணவனை கோபமாக விழித்து பார்த்தாள். இடையில் அடுத்த வீட்டிலிருந்து கல்யாணம் வந்தார். வந்தவர் பேசாமல் இருந்தாரா? அப்படி இருப்பதுதான் மனித சுபாவமே இல்லையே. என்ன சார், ஊருக்கு கிளம்புகிறீர்களா என்று கேட்டு வைத்தார். ஆமாம் சார், வந்த வேலை ஆயிற்று, கிளம்ப வேண்டியதுதானே என்று சலிப்புடன் நாகராஜன் கூறினான். ஊருக்கு கிளம்புகிறீர்கள்? ஆமாம், ஆபீஸ் என்றும் வேலை என்றும் ஒன்று இருக்கிறதே. எத்தனை நாட்களுக்கு ஒரு இடத்தில் இருக்க முடியும்? அவரவர் வேலையை அவரவர் செய்தாக வேண்டுமா இல்லையா? தங்கையை தனியாக விட்டுவிட்டு செல்கிறாயே, அவளுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்துவிட்டு போக வேண்டாமா நீ என்று கேட்பதற்கு பதிலாக அவர் ஏதோ சுற்றி வளைத்து பேசுகிறார் என்பது கோமதிக்கு புரிந்து போயிற்று. அவரவர் வேலையை அவரவர் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டுதான் மாமா செய்ய வேண்டும். இன்னொரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்தில் வந்து உட்கார்ந்து செய்ய முடியுமா? அதுவும் வியாபார தொழில் ஈடுபட்டவர்களுக்கு ஒரு நாள் கூட வெளியே போக முடியாது. 10 தினங்களாக இங்கே இருந்ததே மேல். இன்னும் எத்தனை நாட்கள் இருப்பது என்று கேட்டுவிட்டு கோமதி அருகில் நின்று கொண்டிருந்த பவானியை ஒரு மாதிரியாக பார்த்தாள். இந்த 10 தினங்களில் கல்யாணம் கோமதியின் சுபாவத்தை நன்றாக புரிந்து கொண்டார். வீட்டிலே பிறந்த பெண் மனத்தை இழந்து வாடும்போது தன்னுடைய சுகத்தில் ஒன்றும் குறைவு ஏற்படக்கூடாது என்று நினைப்பவள் கோமதி. கல்யாணராமன் கோமதிக்கு ஒன்றும் பதில் கூறவில்லை. அவருடைய சிந்தனை வேறு எங்கோ லயித்து கிடந்தது. உற்றாரும் உறவினரும் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு தனிமை என்பது எப்பொழுது ஏற்படுகிறது என்று சிந்திப்பதில் முனைந்திருந்தார் அவர். உடன் பிறந்த அண்ணனும் பெற்று வளர்த்த பெற்றோரும் இருந்தால் கூட கட்டிய கணவன் இல்லாமல் போகும்போது அவள் தனிமையில் சிக்கி வாடுகிறாள். ஒரு பெரிய நந்தவனம். அதில் மல்லிகை, இருவாச்சி, ரோஜா, கனகாம்பரம், மரிக்கொழுந்து முதலிய மலர் செடிகள் நிறைந்திருக்கின்றன. தோட்டக்காரன் ஒரு முல்லை கொடியை நட்டு பயிர் செய்கிறான். கொடியும் செழித்து வளர ஆரம்பிக்கிறது. கப்பும் கிளைகளுமாக புதருடன் மண்டி வளர்கிறது. அப்பொழுதெல்லாம் தோட்டக்காரன் கவலைப்படுவதில்லை. எல்லா செடிகளையும் போல செழுமையாக வளர்கிறது என்று நினைத்து ஆறுதல் அடைகிறான். ஆனால் சில மாதங்களுக்கு அப்புறம் அந்த செடியிலிருந்து தனித்தனியே பல கொடிகள் தோன்றுகின்றன. மெல்லிய காற்றில் அசைந்தாடுகின்றன. பற்றி கொண்டு படர ஊன்றுகோல் இல்லாமல் தவிக்கின்றன. தோட்டக்காரன் சிந்தனை செய்கிறான். நல்ல கொம்பாக ஒன்றை தேடி எடுத்து வந்து அருகில் நட்டு அதன் மீது கொடிகளை சேர்த்து படர விடுகிறான். முல்லை கொடி கொழுக்கொம்பை பற்றி கொண்டு பந்தலில் மீது படர்ந்து வெள்ளை மலர்களை தாங்கி நிற்கிறது. ஒரு பெண்ணும் அண்ணன் தம்பிகளுடன் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாள். அவர்கள் இடையில் வளர்கிறாள். அவள் மங்கை பருவத்தை அடையும் வரை அவளை பற்றி பெற்றோர் அவ்வளவாக கவலைப்படுவதில்லை. தளதளவென்று வளர்ந்து வாலிப்பாக தன் முன் நிற்கும் மகளை பார்த்து தாய் முதலில் கவலைப்படுகிறாள். பார்த்தீர்களா, நம் மகளை எப்படி திடீரென்று வளர்ந்து விட்டாள், இனிமேல் நீங்கள் கவலை இல்லாமல் தூங்க முடியாது என்று கணவனை எச்சரிக்கிறாள். தந்தையும் மகளை பார்த்து பிரமித்துதான் போகிறார். மண்ணில் சிறு வீடுகள் செய்து விளையாடிய பெண்ணா இவள்? பந்துக்காக சகோதரர்களிடம் சண்டையிட்டவளா இவள்? அப்பா என்று அழைத்து மடியில் உட்கார்ந்து கதை பேசிய கண்மணியா இவள்? எப்படி வளர்ந்து விட்டாள் என்று ஆச்சரியம் ததும்ப மகளை பார்க்கிறார். நல்ல இடமாக வந்தால் பாருங்கள், காலத்தில் கல்யாணம் செய்து கொடுத்து விடலாம் என்கிறாள் தாய். நல்ல நாயகனை கொடிக்கு தேவையான கொழுக்கொம்பை தேடுகிறார் தந்தை. மனமுடித்து வைக்கிறார். மனதிலே ஆறுதலும் திருப்தியும் அடைகிறார்கள் பெற்றோர்கள். ஆனால் முல்லை கொடிக்கு ஆதாரமாக ஊன்றிய கொழுக்கொம்பை ஒரு பேய்க்காற்று, புயல், சூறாவளி அழைக்கழித்து தரையில் சாய்த்துவிட்டு போய்விடுகிறது. முல்லைக்கொடி பற்றி படர கொம்பில்லாமல் தவிக்கிறது. காற்றிலே ஊஞ்சலாடுகிறது. இதை போலத்தான் இருக்கிறது பவானியின் வாழ்க்கை என்கிற தீர்மானத்துக்கு கல்யாணராமன் வந்தபோது கூடத்தில் நின்றிருந்த கோமதியை காணோம். அவள் வண்டியில் போய் ஏறிக்கொண்டு விட்டாள். நாகராஜன் மட்டும் அவர் அருகில் நின்றிருந்தான். ஊருக்கு போய்விட்டு வருகிறேன் மாமா, பவானியை பார்த்து கொள்ளுங்கள். அவசியமானால் அவளை பற்றி எனக்கு ஏதாவது செய்தி இருந்தால் தெரிவிக்க அஞ்சாதீர்கள் என்று அவரிடம் கூறி விடை பெற்று கொண்டான். தமையனும் மண்ணியும் ஏறி செல்லும் வண்டி தெருக்கோடியை தாண்டி போகும் வரையில் பார்த்து கொண்டே நின்றிருந்தாள் பவானி. அவள் அருகில் வந்து நின்ற பார்வதியை சிறிது நேரம் பவானி கவனிக்கவில்லை. பவானி, என்ன இப்படி ஒரேடியா எதையோ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று அன்புடன் கேட்டு அவள் சிந்தனையை கலைத்தாள் பார்வதி. அத்தியாயம் 7. மூர்த்தி வருகிறான்.
அவள் கண் எதிரே சுவரில் காணப்பட்ட அந்த 15ஆம் தேதிதான் அவள் மனதுக்குள் எத்தனை சிந்தனைகளை எழுப்பிவிட்டது. பழைய நினைவுகளில் லயித்து போய் உட்கார்ந்திருந்த பவானி அடுப்பில் பால் பொங்கி வழிவதை கூட கவனிக்கவில்லை. கல்யாணராமன் கொடுத்த பால் சுறுசுறு என்று பொங்கி பாதிக்கு மேலாக அடுப்பில் வழிந்து போன பிறகுதான் பவானி தன் சுய உணர்வை அடைந்தாள். அடுப்பிலிருந்து பாலை இறக்கி காப்பி போட்டு முடித்தவுடன் பாலு கொல்லை பக்கத்தில் இருந்து பல் தேய்த்து கொண்டு உள்ளே வந்தான். அம்மாவின் அருகில் சென்று உட்கார்ந்து அவள் கொடுத்த காப்பியை வாங்கி குடித்தான். சிறிது நேரம் இருவருமே பேசாமல் இருந்தார்கள். பவானி மகனின் முகத்தை ஆசையுடன் பார்த்தாள். பாலு, உனக்கு எத்தனாம் தேதி பள்ளிக்கூடம் திறக்கிறார்கள் என்று கேட்டாள். ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறக்கிறார்கள் அம்மா. மே மாசம் 10 தேதிக்குள் ரிசல்ட் சொல்லிவிடுவார்கள். அப்போ நீ பாஸ் பண்ணி விடுவியோ இல்லையோ? கணக்கிலே நீ புலியாயிற்றே, அதனாலே கேட்கிறேன் என்று பாதி கேலியாகவும் பாதி கவலையுடன் விசாரித்தாள் பவானி. பாலு கண்ணங்குழிய சிரித்தான். ஓ, பாஸ் பண்ணி விடுவேனே, கணக்கெல்லாம் சரியா போட்டிருக்கிறேன். சமூக நூலில் நான் தான் முதலாக பாஸ் பண்ணுவேன். சரித்திரம் அப்படியே ஒரு கேள்வி விடாமல் எழுதியிருக்கேன். அதோட அம்மா, வாத்தியாருக்கெல்லாம் என் பேரில கொள்ள ஆசை. அவர்களுக்கு இடைவேளையின் போது நான் தான் போய் டீ வாங்கி வந்து கொடுப்பேன். கிளாஸிலே பானை தண்ணீர் பிடித்து வைத்து கண்ணாடி டம்ளரை அலம்பி சுத்தமாக வைப்பதும் நான் தான். நம் வீட்டிலிருந்து உனக்கு தெரியாமல் 2 ஏலக்காய்களை எடுத்து போய் தட்டி அதிலே போட்டு வைத்து விடுவேன். நல்ல பங்குனி மாசத்து வெயில் வேளையில் ஏலக்காய் போட்ட ஜலத்தை சாப்பிட்டு என்னை எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பார்கள். கவனித்தும் மார்க்குகள் போடுவார்கள் அம்மா. பவானிக்கு மகிழ்ச்சியும் கோபமும் போட்டி போட்டு கொண்டு கிளம்பின. இந்த பிள்ளை இப்படி படிப்பில் அக்கறை இல்லாமல் தண்ணீரிலே ஏலக்காய் போட்டு உபாத்தியாயர்களிடமிருந்து மார்க்கு வாங்க பிரயாசைப்படுகிறானே, உண்மையிலேயே உழைத்து படித்தால் பாலு எவ்வளவு கெட்டிக்காரனாக இருப்பான் என்று நினைத்து வேதனைப்பட்டாள் அவள். தாயின் முகத்தில் தேங்கியிருக்கும் கவலையை பார்த்தான் பாலு. அம்மா, கட்டாயம் நான் பாஸ் பண்ணி விடுவேன் அம்மா. அடுத்த தடவை என்னை எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப் போகிறாய் என்று கேட்டு அவள் முகத்தை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தான். அவள் பதில் கூறுவதற்குள் தெருவில் அவனுடைய சிநேகிதர்கள் வந்து அழைத்தார்கள். பாலு விளையாடுவதற்காக வெளியே எழுந்து சென்றான். முற்றத்து வெயில் தாழ்வாரத்தில் ஏறி வந்து கொண்டிருந்தது. பவானி குளித்தும் சமையல் செய்வதற்காக கொல்லைப்புறம் போக ஆரம்பித்தாள். தெருக்கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டு நின்றாள். வாசல் கதவை திறந்து கொண்டு நடுத்தர வயதான வாலிபன் ஒருவன் வந்தான். நல்ல உயரம், மிடுக்கான பார்வையும் எடுப்பான நாசியும் அழகான தோற்றமுடைய அவன் அவளை பார்த்ததும் புன்சிரிப்புடன், கல்யாணராமன் வீடு இதுதானே? டெல்லியில் அக்கவுண்ட்ஸ் ஆபீஸில் இருந்து ரிட்டையர் ஆனவர், அவரை பார்க்க வேண்டும் என்று கேட்டான். பவானி சிறிது நேரம் தயங்கி நின்றாள். பிறகு நிதானமாக, இதுவும் அவர் வீடுதான், ஆனால் அவர் இங்கு இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கிறார். இங்கே நாங்கள் குடியிருப்பவர்கள் என்று கூறினாள். ஓ, ஐ சி. அதுவும் மாமாவின் வீடுதானா? பக்கத்து வீட்டையும் வாங்கிவிட்டார் போலிருக்கிறது. நான் இந்த பக்கம் வந்து 6-7 வருடங்கள் ஆயிற்று. என் தாயார் அவருடைய கூட பிறந்த தங்கை. அவள் போன அப்புறம் மாமாவை நான் பார்க்கவே இல்லை என்று வந்திருந்த இளைஞன் பேசிக்கொண்டே நின்றான். பவானிக்கு என்னவோ போல் இருந்தது. அவளுக்கு இப்படியெல்லாம் பிறரிடம் பேசி பழக்கமில்லை. நெஞ்சில் உறுதியும் தைரியமும் வாய்ந்தவளாக இருந்தாலும் நடைமுறையில் அவள் வெகு சங்கோஜி. கட்டிய கணவனிடமே அவள் மனம் விட்டு பழக பல மாதங்கள் ஆயிற்று. ஆகவே தயக்கத்துடன் அவனை பார்த்து, இப்படி பெஞ்சில் உட்காருங்கள், நான் போய் உங்கள் மாமாவையும் மாமியும் அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். வந்திருந்த இளைஞன் வெகு சுவாதீனமாக பெஞ்சில் வந்து உட்கார்ந்து கொண்டான். பிறகு, நோ, அனாவசியமாக உங்களுக்கு ஏன் சிரமம், நானே போகிறேன் என்று சொல்லிக் கொண்டு எழுந்தான். அதற்குள் பவானி கொல்லைப்புறம் சென்று பார்வதி அம்மாளையும் கல்யாணராமனையும் அழைத்து வந்தாள். பார்வதி அம்மாள் ஒரு நிமிஷம் தயங்கியபடி அவனை பார்த்தாள். சட்டென்று புரிந்து கொண்டவள் போல, யார், மூர்த்தியா? எப்படா வந்தே என்று கேட்டாள். கல்யாணராமன் மட்டும் ஒன்றுமே பேசவில்லை. பிறகு வீட்டிற்கு வந்தவனுடன் பேசாமல் இருந்தால் நன்றாக இருக்காது என்கிற காரணத்தினாலோ என்னவோ 3 வருஷமாக முன்னிடமிருந்து கடிதமே வரவில்லையே, எங்கே, என்ன பண்ணி கொண்டிருந்தாய் என்று கேட்டார். மூர்த்தி சுருளாக வாரிவிடப்பட்ட தன் கிராப்பு தலையை தடவி கொண்டான். உண்மையை சொல்லுவதா அல்லது அத்துடன் கற்பனையும் கலந்து சரடு திரிப்பதா என்பது புரியாமல் சிறிது நேரம் யோசித்தான். அப்புறம் ஏதோ தீர்மானத்துக்கு வந்தவன் போல், பம்பாயில் ஒரு பெரிய துணிக்கடையில் மேனேஜராக இருந்தேன். அவர்கள்தான் என்னை இந்த பக்கம் அனுப்பி புதுசாக கடை திறந்தால் வியாபாரம் நடக்குமா என்று பார்த்து வர அனுப்பியிருக்கிறார்கள் என்றான். ஓஹோ, அப்படியா, சந்தோஷம்பா. உன் அம்மா இருக்கிற வரைக்கும் தான் நீ எதிலும் நிலைக்காமல் சுற்றி கொண்டிருந்தாய். வகையாக கண்ணியமாக என் பிள்ளை இருக்க போகிறானா என்று அவள் என்னிடம் சொல்லி அரற்றிக் கொண்டே இருந்தாள். இனிமேலாவது ஒழுங்காக இருந்தேயானால் சரி என்று கூறிவிட்டு கல்யாணராமன் வீட்டுக்கு போக எழுந்தார். மூர்த்தியின் முகம் வாட்டமடைந்தது. யாரோ முன்பின் தெரியாத ஒரு பெண் எதிரில் மாமா சட்டென்று தன் பூர்வ காலத்தை பற்றி பேசி கௌரவத்தை குலைத்தது மூர்த்திக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. பவானியை அவன் ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டே, பார்வதியிடம் என்ன
என்ன மாமி, பேச்சு துணைக்கு இருக்கட்டும் என்று குடி வைத்திருக்கிறீர்கள் போல இருக்கிறது, வேண்டியதுதானே என்று கேட்டான். ஆமாண்டாப்பா, வயசானவங்களா இருந்தாலும் உன்னை போல ஒண்டிக்கட்டையா எனக்கு இருக்க பிடிக்காதுடா. நீதான் உன்னை பச்சை குழந்தை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உனக்கு இந்த மாசியோட 31 வயசு ஆகிவிட்டதே. காலத்துல கல்யாணம் பண்ணி கொண்டிருந்தால் 3 குழந்தைகளுக்கு தகப்பன் ஆகியிருப்பாய். பிரம்மச்சாரி கட்டையாய் ஊர் ஊராக சுற்றி கொண்டு நீயும் உன் போக்கும். எழுந்திருந்து எங்கள் வீட்டுக்கு வா, குளித்து சாப்பிடலாம் என்று பார்வதி மேலும் அவனை பேச விடாமல் தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு கிளம்பினாள். பவானிக்கு எல்லாம் ஒரே வியப்பாக இருந்தது. சம்பாதிக்கும் ஒரு கண்ணியமான யுவன் ஏன் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும்? மூர்த்திக்கு என்ன அழகில் குறைவா? படிப்பில் குறைந்தவனாக தோன்றவில்லை. பவானியின் மனதில் சற்றென்று ஒரு எண்ணம் உதித்தது. யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவன் இங்கு வருவதற்கோ தன்னுடன் பேசுவதற்கோ எந்தவிதமான சந்தர்ப்பத்தையும் அவள் ஏற்படுத்தி கொள்ள மாட்டாள். அதற்கு அவசியமில்லை. பாலு விளையாடி விட்டு பசியுடன் திரும்பி வருவான் என்ற எண்ணம் எழுந்ததும் பவானி அவசரமாக சென்று குளித்து சமையல் வேலையில் ஈடுபட்டாள். அத்தியாயம் 8. பசுமலையும் பம்பாயும். பார்வதி அம்மாளுடன் எழுந்து சென்ற மூர்த்தி நேராக கொல்லைப்புறம் சென்று கை கால்களை அலம்பிக் கொண்டு உள்ளே வந்தான். அவன் பார்த்த இடங்களில் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் மாறுதல்களுடன் இக்கிராமத்தையும் அந்த வீட்டையும் ஒப்பிட்டால் பசுமலை கொஞ்சம் கூட மாறவில்லை என்று தோன்றியது அவனுக்கு. அங்கங்கே மேடிட்ட நிலங்கள், அதன் வரப்பு ஓரங்களில் இருக்கும் கிணறுகள், அவற்றிலிருந்து இறைக்கப்படும் நீர் வாய்க்கால்களில் சுழன்று ஓடி நிலங்களுக்கு பாயும் காட்சி, வயல்களில் பாடுபடும் பாட்டாளி மக்கள், அவர்கள் வாழ்க்கை எள்ளளவாவது மாறி இருக்கிறதா என்றால் அதுதான் கிடையாது. பம்பாயில் வானளவும் கட்டிடங்களும் செல்வந்தர்கள் கூடி குதூகலிக்கும் நைட் கிளப்புகளும் மூர்த்தியின் மனத்திரை முன்பு எழுந்தன. அங்கேதான் எத்தகைய மலர்ச்சி! ரம்பையர் போல நாகரிகத்தில் மூழ்கி திரியும் யுவதிகளும் யுவர்களும் இந்த நாகரிகத்தை, அந்த நகரத்தை ஒரு பூலோக ஸ்வர்க்கமாக அல்லவா மாற்றியிருக்கிறார்கள். பசுமலையின் மேட்டுக் கழனியில்தான் கிராமத்து ஏழை மக்கள் குடியிருந்தார்கள். பனை ஓலைகளால் வேய்ந்த குடிசைகள், காற்றிலும் மழையினாலும் பீக்கப்பட்ட அதன் கூரைகளை பார்த்தால் பம்பாயின் பிரம்மாண்டமான மாளிகைக்குள் இருப்பவர்களும் இவர்களும் ஒன்றேதானா? மனிதனுக்கு மனிதன் வாழ்க்கை தரத்தில் இவ்வளவு வித்தியாசத்துடன் இருப்பதேன் என்றெல்லாம் சிந்திக்க தோன்றும். ஆனால் மூர்த்தி ஒரு சீர்திருத்தவாதியோ உன்னத லட்சியங்களுக்கு இருப்பிடமானவனோ அல்ல. கிராமத்தின் வாய்க்காலிலிருந்து அவன் மாமா வீடு வரையில் மாறவே இல்லையே என்று நினைத்துதான் அவன் வியப்பில் ஆழ்ந்து போனான். இந்த யோசனையுடன் அவன் கொல்லை தாழ்வாரத்தை தாண்டி வரும்போது வாசற்படியில் நங்கு என்று தலையில் இடித்துக் கொண்டான். தலையில் இடித்துக் கொண்டாயா மூர்த்தி? குனிந்து வரமாட்டாயோ என்று கேட்டுக்கொண்டே பார்வதி சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்தாள். ஊர்தான் மாறவில்லை என்றால் வீட்டையாவது மாற்றி கட்ட மாட்டீர்களோ? வாசற்படிகளையாவது இடித்து பெரிதாக கட்ட மாட்டீர்களா என்று சொல்லிக்கொண்டே மூர்த்தி சமையல் அறையில் போய் உட்கார்ந்தான். அவன் எதிரில் வாதாம் இலையை போட்டு முருகலாக 4 தோசைகளை வைத்தாள் பார்வதி அம்மாள். அதற்கு மிளகாய் பொடியும் எண்ணெயும் போட்டுவிட்டு அவன் அருகில் மணையில் மேல் உட்கார்ந்தாள். ஊர் ஊராக ஹோட்டல்களில் சாப்பிட்டு அலுத்து போயிருந்த மூர்த்திக்கு இந்த தோசையும் காப்பியும் அமிர்தமாக இருந்தது. இப்படி நான் ஹோம்லியாக சாப்பிட்டு எத்தனையோ வருஷங்கள் ஆயிற்று மாமி என்று பரம திருப்தியுடன் சொன்னான் மூர்த்தி. அது என்னடா இது, என்னவோ எலி பூனை என்று பேசுகிறாயே, பம்பாயில் எலி உபத்திரவம் அதிகமா என்ன என்று கேட்டாள் பார்வதி அம்மாள். மூர்த்தி கடகடவென்று சிரித்தான். அவன் சிரித்து முடிப்பதற்குள் கல்யாணம் இதை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார். ஆமாம், அங்கே எலிகள் உபத்திரம் அதிகம்தான். நம் வீட்டு மச்சில் பூனைக்குட்டிகள் இருக்கின்றனவே, அதில் ஒன்றை அவன் பம்பாய் போகும்போது கொடுத்தனுப்பு என்று கணவர் தன்னை கேலி செய்கிறார் என்பது அவளுக்கு புரிந்தது. முகத்தை ஒரு நொடிப்பு நொடித்துவிட்டு அவள், மூர்த்தி, உன் மாமா ஏதாவது கொஞ்சமாவது மாறி இருக்கிறாரா பார்த்தையா? அதே பேச்சு, அதே பரிகாசம், இப்படிதான் ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றாள். உன் மாமி மட்டும் ரொம்ப மாறி இருக்கிறாளோ? அப்படியே சின்ன பெண் மாதிரி ஒடிசலான உடம்பு, படிப்படியான கூந்தலும் அப்படியே இருக்கிறாள். அன்று கழுத்திலே 3 முடிச்சுகள் போட்டுவிட்டு அவளை பார்த்தபோது எப்படி என்னை பார்த்து முறுவலித்தாளோ அப்படியே இருக்கிறது இன்றும் அவள் சிரிப்பு என்று கல்யாணம் தன் மனைவியை பற்றி பேசி புகழ்வதில் ஈடுபட்டார். தெருவிலே ஒரே இரைச்சல் கேட்டது. பெரியவர்களும் பெண்களும் குழந்தைகளுமாக எல்லோரும் சேர்ந்து ஏகமாக சத்தம் போட்டார்கள். கல்யாணராமன் உள்ளே இருந்து வெளியே வந்தார். மூர்த்தியும் என்ன இரைச்சல் என்று பார்ப்பதற்கு வாசலுக்கு வந்தான். அங்கே பெரியவர்களாக ஆண்களில் 4 பேர் நின்றிருந்தார்கள். நடுத்தர வயதுடைய பெண்களில் 4-5 பேர் மற்றும் குழந்தைகளின் கூட்டம். என்ன விஷயம் என்று விசாரித்தார் கல்யாணம் அமைதியை இழக்காமல். என்ன விஷயமா? இந்த பையன் தினம் குளிப்பதற்கு எங்கே போகிறான் என்று உமக்கு தெரியுமா என்று கேட்டுக்கொண்டே பாலுவை கையில் பிடித்து இழுத்து கொண்டு முன்னாலே வந்தார் சேஷாத்ரி என்ற ஒரு பெரியவர். கல்யாணம் பாலுவை ஏற இறங்க பார்த்தார்.
தண்ணீரில் நனைந்து பாதி உலர்ந்தும் உலராதுமாக இருக்கும் கிராப்புத்தலை, இடுப்பிலே அரை நிஜார் சொட்ட சொட்ட நனைந்திருந்தது. பயத்தால் அவன் திரு திருவென்று விழித்து எல்லோரையும் பார்த்தான். இதற்குள்ளாக இந்த இரைச்சலை கேட்டு பவானியும் வெளியே வந்தாள். இவள் வெளியே வராமல் இருந்தால் அதிகம் பேச்சு வராமல் போயிருக்கும். பாலுவின் தாயை பார்த்ததும் அங்கிருந்த ஸ்திரீகளின் கோபம் அதிகமாயிற்று. இந்த மாதிரி ஒரு துஷ்டத்தனம் உண்டா? நல்ல குழந்தை என்றாள் ஒருத்தி. குழந்தையை வளர்க்கிற லட்சணம் அப்படி என்று குழந்தை வளர்ப்பை பற்றி விமர்சனம் செய்தாள் மற்றொருத்தி. அடியே, கேட்டதில்லையோ நீ? கைம்பெண் வளர்த்த மகன் கழிசடை என்று ஒருத்தி சொல்ல ஒருத்தி எல்லை மீறி பேச ஆரம்பித்தாள். பவானி பிரம்மை பிடித்தவள் போல் நின்றிருந்தாள். கைம்பெண்ணாக இருந்தால் அவள் தான் பெற்ற குழந்தையை கூட வளர்க்க அருகதை அற்றவளாக போய்விடுகிறார்களா? சமூகத்திலே பல்வேறு காரணங்களால் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் தானா? பாலு தாயை பயத்துடன் பார்த்து கொண்டே நின்றான். கல்யாணராமன் பேச ஆரம்பித்தார். அந்த பையன் என்ன செய்தான் என்று ஒருத்தருமே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போகிறீர்களே என்று கேட்டார். என்ன செய்தானா? பொழுது விடிந்ததும் விடியாததுமாக இருக்கும் போதே இந்த பையன் வந்து என் பையனை கிணற்றில் குளிப்பதற்கு கூப்பிடுகிறான் சார். மிதந்து வைத்தால் யார் பதில் சொல்கிறது போலீஸுக்கு? சிவனே என்று உள்ளோடு கிடப்பவனை இதுகள் நடு வீதிக்கு இழுத்து விடும் போல இருக்கிறதே. என்றார் சேஷாத்ரி பயங்கரமாக கண்களை உருட்டி பாலுவை விழித்து பார்த்தவாறு. கல்யாணராமன் பாலுவின் கைகளை பற்றி தம் அருகில் அழைத்தார். ஏண்டா பாலு, நீ போய் இவர்களை கூப்பிட்டியா அல்லது அவர்கள் உன்னை வந்து கூப்பிட்டார்களா? உண்மையை சொல் என்று கேட்டார். அங்கு நின்றிருந்த பையன்களை சுட்டிக்காட்டி. அவன்தான் மாமா எங்களை வந்து கூப்பிட்டான் என்றான் சேஷாத்ரியின் மகன். அவன் என்ன உளறி விடுவானோ என்று அவன் தகப்பனார் கவலையுடன் அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார். டேய் டேய், பொய் சொல்லாதே, கிணற்றிலே நீச்சல் சொல்லித்தரேன்னு நீதானடா பாலுவை கூப்பிட்டே என்று மற்றொரு பையன் அதை ஆட்சேபித்தான். கல்யாணராமனுக்கு விஷயம் விளங்கிவிட்டது. எல்லோருமாக தான் கிணற்றில் இறங்கி அமர்க்களம் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் பழி சுமத்துவதற்கு பாலு ஒருவன் தான் அகப்பட்டான் அந்த ஊருக்கு. சார் என்று சேஷாத்ரியை கூப்பிட்டார் அவர். இதிலே பெரியவர்கள் சண்டை போட விஷயம் ஒன்றுமில்லை. கிணற்றங்கரையில் இவர்கள் பேசிக்கொண்டு கிணற்றிலே இருக்கும்போது ஒரு கட்சியாக இருந்திருக்கிறார்கள். நடுவிலே ஏதோ சண்டை வந்துவிட்டது. இப்பொழுது இவர்களுள் ஒரு எதிர்கட்சி ஆரம்பிக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திற்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து விளையாடுவார்கள். குழந்தைகள் சண்டையில் நாம் தலையிடுவது அவ்வளவு உசிதமில்லை என்று கல்யாணராமன் கூறியதும் அங்கு வேடிக்கை பார்க்க கூடியிருந்தவர்களுக்கு சண்டை சப்பு என்று போய்விட்டது. ஒவ்வொருவரும் தமக்கு தோன்றியபடி பேசிக்கொண்டு அங்கிருந்து சென்றார்கள். பீதியினால் உலர்ந்த வாயுடன் பாலு வாசல் குரட்டிலேயே தயங்கி நின்றான். கல்லாய் சமைந்து நின்ற பவானி அவனை கோபத்துடன் உருட்டி விழுத்து பார்த்தாள். வாசற்படி தாண்டி நீ உள்ளே வா, சொல்கிறேன் என்ற பாவம் அவள் முகத்தில். கல்யாணம் பாலுவையும் பவானியும் கவனித்தார். பிறகு கண்டிப்புடன் உள்ளே போய் ஈர நிஜாரை அவிழ்த்துவிட்டு வேறு போட்டுக்கொள். இனிமேல் கிணற்றிலும் குளத்திலும் இறங்காதே. உனக்கேண்டா இந்த வம்பெல்லாம் என்று கூறிவிட்டு உள்ளே போய்விட்டார். பாலு என்று அழைத்தாள் பவானி. தலையை குனிந்து தண்ணீர் மலையாக உதிர்க்கும் அவனை பார்த்து அவள் மறுபடியும் பாலு, உன்னால நான் இந்த ஊர்ல மரியாதையுடன் வாழ முடியாது போல இருக்கே என்றாள் வெறுப்புடன். கூப்பிடுறேன், பேசாமல் நிற்கியேடா, வாடா உள்ளே என்று அவன் கைகளை பற்றி தரதரவென்று இழுத்து கொண்டு உள்ளே சென்றாள். விம்மி விசும்பிக் கொண்டே பாலு உள்ளே போனான். அடுத்த வீட்டு திண்ணையில் நின்று இதுவரை அந்த சண்டையை கவனித்து வந்த மூர்த்தி பவானியின் வீட்டுக்குள் சென்றான். அங்கே கூடத்தில் கையில் பிடித்து விசிறி கும்புடன் பாலுவை மிரட்டி கொண்டிருந்தாள் பவானி. 1-2 அடிகள் விழுந்து அவன் விலாப்புறத்தில் வரிகள் தென்பட்டன. அவைகளை தடவி பார்த்து அழுது கொண்டிருந்தான் பாலு. பவானியின் முகத்தில் கோபமும் துயரமும் நிரம்பியிருந்தன. ஒன்றும் தெரியாத பாலகன், பாம்பை பிடிக்கும் வயசு, துடிப்பு நிறைந்த சுபாவம் உடையவன். அவனை கண்டால் ஊருக்கு ஆகவில்லை. எல்லா குழந்தைகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். புளியந்தோப்பில் நுழைந்து புளியம்பழம் உலுக்குகிறார்கள், கிணற்றில் குதித்து அமர்க்களம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களை பற்றியெல்லாம் ஊரில் வம்பு கிளம்புவதில்லை. இந்த குழந்தை செய்யும் ஒவ்வொரு விஷமத்தனத்தையும் அவர்கள் பூத கண்ணாடி வைத்து புகார் செய்யவும் வந்து விடுகிறார்கள். ஏன் என்று பவானி வாய்விட்டு உறக்கவே கேட்டுக்கொண்டாள் தன்னையே. அவள் பேச ஆரம்பித்ததும் மூர்த்தி சுவாதீனத்துடன் அங்கிருந்த ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்து கொண்டு, ஏனா இந்த ஊரில் இருப்பவர்களுக்கே வயிற்றெரிச்சல் அதிகம். புத்திசாலியாக ஒரு குழந்தை பார்த்தால் இவர்களுக்கு ஆகிறதில்லை. இந்த விஷயம் உங்களுக்கு புதுசு, எனக்கு புதுசில்லை என்றான். வலுவில் வந்து பேசியும் அவனுடன் பேசாமல் இருந்தால் மரியாதை குறைவு என்று நினைத்து பவானி பதில் கூறினாள். பாலு எவ்வளவோ சாதுவாக இருந்தான். இப்பதான் 1 வருஷமா அவன் பண்ணுகிற விஷமம் சகிக்கவில்லை. அவனை வைத்துக்கொண்டு நான் படுகிற பாடு கொஞ்சமல்ல. ஊரிலே தகப்பன் இல்லாத பிள்ளை என்று இழப்பம் வேற. மூர்த்தி திடுக்கிட்டு பவானியை ஏறிட்டு பார்த்தான். களை பொருந்திய அந்த நெற்றி குங்குமத்தை இழந்தும் அதன் தன் அழகை இழக்கவில்லையே என்று நினைத்தான். மிரட்சியுடன் மிரளும் அந்த கண்களில் குறும்பும் பிரகாசமும் மிதக்க வேண்டிய காலமல்லவா இது? அவை சதா சோகத்திலும் சஞ்சலத்திலும் ஆழ்ந்து நிற்பது அவனுக்கு வேதனையாக இருந்தது. பெண்தான் தன்னை எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள முடிகிறது? காதலொருவனை கைப்பிடித்தவுடன் அவளுடைய சிரிப்பிலே பேச்சிலே நடையிலே
வாழ்க்கையிலே அவள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலே புது மாதிரியான மாறுதல்களை சிருஷ்டித்துக் கொள்கிறாள். பள்ளி பெண்ணாக படித்து கொண்டிருக்கும் போது வெடுக்கு வெடுக்கு என்று பேசித் திரிந்தவள் பேச்சிலே இப்பொழுது இனிமை மிதந்து செல்கிறது. கலகலவென்று சிரித்து கும்மாளமிட்ட கண்ணி காதலனை கண்டவுடன் புன்சிரிப்பு சிரித்து அவன் உள்ளத்தை கொள்ளை கொள்கிறாள். எத்தனையோ புதுமை பெண்கள் நிமிர்ந்து நடப்பவர்கள் எல்லாம் காதலனை கண்டால் கடைக்கண்ணால் தான் பார்க்கிறார்கள். ஆனால் பெண்ணை துயரம் பற்றி கொள்ளும் போது அவள் எப்படி மாறிவிடுகிறாள். பவானியின் கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டு கன்னத்தில் வழிவதை பார்த்தான் மூர்த்தி. நீங்கள் என்று ஏதோ கேட்க ஆரம்பித்தவன் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டு முடித்தான். ஆமாம், பாலுவுக்கு அப்பா இல்லை. அதனால்தான் அவனை ஊரில் யாருமே பிடிப்பதில்லை. 1க்கு 10ஆக அவன் மேல் குற்றங்கள் வருகின்றன. அதற்கு நான் என்ன செய்யட்டும் என்றாள். அதற்கு மேல் பவானியின் கண்களிலிருந்து பிரவாகம் பெருகியது. அடுப்பங்கரையிலிருந்து அவள் விசும்புவது வெகு நேரம் வெளியே உட்கார்ந்திருந்த மூர்த்திக்கு கேட்டது. அத்தியாயம் 9. மொட்டை கடிதம். வாசல் திண்ணையில் உட்கார்ந்து வெற்றிலை போட்டு கொண்டிருந்த கல்யாணராமன் மூர்த்தி அடுத்த வீட்டுக்குள் இருந்து வெளியே வருவதை பார்த்து திடுக்கிட்டார். மூர்த்தி ஒருவரிடம் அனுதாபம் காட்டுகிறான் என்றால் அதில் சுயநலம் கலந்து இருக்குமே தவிர தன்னலமற்ற தியாக உணர்ச்சி என்று அது ஏற்றுக்கொள்ள முடியாது. 5-6 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் கல்யாணத்தின் நினைவுக்கு வரவே அவர் மனம் மேலும் வேதனையில் ஆழ்ந்தது. மூர்த்திக்கு அப்போது வயது 25 இருக்கும். பசுமலையிலிருந்து அடுத்த டவுனில் இருக்கும் காலேஜுக்கு அவன் சைக்கிளில் போய் வருவான். அவன் படிக்கும் காலேஜிலேயே அந்த பெண்ணொருத்தி படித்துக் கொண்டிருந்தாள். அவள் தினமும் மாட்டு வண்டியில் காலேஜுக்கு போகிற வழக்கம். குடும்பத்துக்கு மூத்த பெண்ணாக இருந்தாலும் பெற்ற தகப்பன் இல்லாததாலும் அவள் படித்து வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவள் தலையில் விழுந்திருந்தது. ஆகவே அவள் அந்த எண்ணத்தில் உறுதியாக நின்று படித்து வந்தாள். மாட்டு வண்டி கிராமத்தின் எல்லையை அடைந்து டவுனுக்கு போகும் ராஸ்தாவை அடைந்ததும் எங்கிருந்தோ மாயமாக குறுக்கு வழியாக வந்து மூர்த்தி சைக்கிளுடன் அவள் எதிரில் காட்சியளிப்பான். பலரக சினிமா பாட்டுகளையும் பாரதியின் காதல் கவிதைகளையும் பாடி தீர்ப்பான். நம்முடைய செந்தமிழ் மொழியிலே அவனுக்கு ஏற்பட்ட அக்கறை கொஞ்சம் நஞ்சமில்லை. அகநானூரில் காதலை பற்றி எத்தனை பாட்டுகள் இருக்கின்றன என்று அறிய அவனுக்கு அக்கறை ஏற்பட்டது. பாரதியாரின் குயில் பாட்டை அவன் தலைகீழாக ஒப்புவிக்க பயிற்சி செய்து கொண்டான். அவனுடைய காதல் வேதனையும் பைத்தியக்காரத்தனமான பாட்டுகளும் இந்த பெண்ணுக்கு வேதனையை அருவருப்பையும் மூட்டின. என்ன ஐயா, ஒரு நாளை போல மாட்டுக்கு எதிரே சைக்கிளை ஓட்டுகிறீங்க என்று வண்டிக்காரன் அழுத்து கொண்டான். சைக்கிள் மேலேயே விடுறாப்பா, நீ இப்படிப்பட்ட வண்டிகளுக்கு தயை காட்டக்கூடாது என்று கூட அவள் தன் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டாள். மூர்த்திக்கு அவள் வாய்த்திறந்து பேசியதே பிரம்மாண்டமாக இருந்தது. வண்டிக்காரன் வண்டியை அவன் மேல் ஏற்றினால் கூட தேவலை என்று நினைத்து அந்த பாகியத்தைக்காக அவன் காத்து கிடந்தான். அதன் பிறகு அந்த யுவதி நேராகவே அவனிடம் தைரியமாக பேசினாள். மிஸ்டர், பாதை உங்களுக்கு தான் சொந்தம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, இது சுத்த தவறு என்று கண்டித்தாள் அவள். கோபத்தினால் சிவந்த அவள் முகம் பசுமலை கிராமத்தில் இருக்கும் குளத்தில் அலர்ந்திருக்கும் செந்தாமரை நினைவூட்டியது அவனுக்கு. மூர்த்தி திடுதிப்பென்று ஒரு முடிவுக்கு வந்தான். அவனுடன் அவள் தைரியமாக பேசுகிறாள். அவன் அவள் வண்டியின் பின்னாலேயே சைக்கிளை ஓட்டி வருவதை பார்த்து ஒரு தினுசாக சிரித்திருக்கிறாள். வெட்டும் ஒரு பார்வையை அவன் பக்கம் வீசிவிட்டு அவள் பாதையின் வேறு பக்கம் பார்த்தவாறு முகத்தை திருப்பி இருக்கிறாள். ஒருவேளை மூர்த்தியின் மேல் அவளுக்கு காதலோ என்னவோ. இப்படி நினைத்தவுடன் அவன் உள்ள மகிழ்ச்சி கடலில் நீந்தியது. அந்த தாமரை முகத்தால் அவனை காதலிப்பது என்றால் அது சாமானிய விஷயமல்லை அல்லவா? ஆகவே மூர்த்தி கடைசியாக அவளுக்கு காதல் கடிதம் எழுத துணிந்தான். நறுமணம் ஊட்டிய அக்கடிதம் ஒரு தினம் அவள் வண்டிக்குள் வீசி எறிந்துவிட்டு சைக்கிளை வேகமாக செலுத்தி கொண்டு காலேஜுக்கு போய்விட்டான். மாலை அவன் வீடு திரும்பியதும் கல்யாணம் அவனை வாடா குழந்தை என்று என்றுமில்லாமல் வரவேற்றார். அத்தோடு விட்டுவிடாமல் உனக்கு இதெல்லாம் எத்தனை நாட்களா பழக்கம் என்று கேட்டும் வைத்தார். வீட்டிற்குள்ளிருந்து பார்வதி வெளியே வந்தாள். அவள் பட்டவர்த்தனமாக என்னடா அப்பா, ஊரிலே எங்களை மானத்தோடு வாழ விட மாட்டாய் போலிருக்கிறதே என்று கேட்டாள். இந்த வயசிலே காதல் கடிதம் எழுதுவது அவ்வளவு தவறு என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். இந்த மாமாவுக்கும் மாமிக்கும் நம்மை கண்டால் ஆகவில்லை, ஏதாவது சொல்லுகிறார்கள். அந்த அசட்டு பெண் இதையெல்லாம் பெரியவர்களிடம் சொல்வாளோ என்று நினைத்தான் மூர்த்தி. இந்த பெண்ணின் தாய் சற்று முன்பு வீட்டுக்கு வந்ததும் அவனுடைய திருவிளையாடல்களை கூறி இந்த கடிதத்தை காண்பித்ததையும் அவன் அறியவில்லை. அவசரப்பட்டு எதுவும் பேசக்கூடாது என்று தீர்மானத்துக்கு வந்தவனாக மூர்த்தி அன்றிலிருந்து 15 தினங்கள் வரையில் அந்த பெண்ணின் எதிரில் போகாமல் நடந்து கொண்டான். ஒரு தினம் மூர்த்தி காலேஜிலிருந்து வீட்டுக்கு வந்ததும் கல்யாணராமன், ஏண்டா, அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டதாமே, உன் காதல் எல்லாம் ஊத்தலாகிவிட்டது பார்த்தாயா, இதற்குத்தான் யோசனை இல்லாமல் நடக்கக்கூடாது என்கிறது என்றார். மூர்த்தி ஸ்தம்பித்து நின்றான். அவன் கால்கள் பூமியில் புதைந்து போன மாதிரி ஆடாமல் அசையாமல் நின்றன. என்ன, அவளுக்கு கல்யாணமா?
என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். உடலில் இருக்கும் ரத்தமெல்லாம் மூளைக்கு விறுவிறு என்று ஏறிற்று. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டும் என்று துடித்தான். 3 நாட்கள் சரிவர சாப்பிடாமல் ஆற்றங்கரையிலும் குளக்கரையிலும் திரிந்தான். அவளுக்கும் தன்னிடத்தே காதல் உண்டு என்று நினைத்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டான் அவன். அவனிடம் தனக்கு உதித்தது உண்மையான காதலா அல்லது அந்த வயதின் சேஷ்டையா என்று அவன் சிந்தித்து பார்க்கவில்லை. கல்யாண வீட்டில் அமளி. மாலையில் மாப்பிள்ளை அழைப்பு ஏற்பாடுகள் பலமாக நடைபெற்று கொண்டிருந்தது. மாப்பிள்ளை பையனிடம் ஒரு சிறுவன் கடிதம் ஒன்றை கொடுத்துவிட்டு போனான். கடிதத்தின் வாசகம் ஒன்றும் பிரமாதமாக விஷயமில்லை. இருந்தாலும் அந்த பெண்ணை மணக்கப் போகிறவனுக்கு அது பிரமாதமாகத்தான் தோன்றியது. நண்பரே, தாங்கள் மணக்க முன் வைத்திருக்கும் பெண் ஏற்கனவே என்னால் காதலிக்கப்பட்டவள். மனதை ஒருவனிடம் பறிகொடுத்து விட்டு அவள் உங்களிடம் உள்ளன்புடன் எப்படி வாழ்க்கை நடத்தப் போகிறாளோ யோசித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்பதுதான் கடிதத்தின் சாரம். இம்மாதிரி பயமுறுத்தல் கடிதங்களும் பிதற்றல்களும் சகஜமாக இருந்தாலும் மாப்பிள்ளை இதை படித்தவுடன் வெட்கமும் பயமும் அடைந்தான். மாப்பிள்ளையை அழைக்க வீட்டில் எல்லோரும் கூடியிருந்தார்கள். மாப்பிள்ளை ஊர்வல காரில் ஏற மறுப்பதாக செய்தி வந்தது. சிறிது நேரத்திற்கு அப்புறம்தான் விஷயம் தெரிந்தது. மாப்பிள்ளைக்கு வந்த கடிதம் பெண் வீட்டாரிடம் கிடைத்ததும் எழுதியவன் யார் என்பது உடனே விளங்கிவிட்டது. கல்யாணராமன் தன் வீட்டுக்கு வந்து இம்மாதிரி ஒரு புத்திர ரத்னத்தை தம் சகோதரி பெற்று வைத்து விட்டு போனதற்காக தலையில் போட்டுக் கொண்டார். காதல் கடை தெருவிலும் காபி ஹோட்டல்களிலும் நடைபாதைகளிலும் விற்கப்படும் ஒரு சரக்காக மாறியிருப்பதை நினைத்து இந்த நிலைமைக்கு பொறுப்பாளி யார் என்று புரியாமல் திகைத்தார். தாமே நேரில் சென்று மாப்பிள்ளையிடம் பெண்ணை பற்றியும் அவள் குடும்பத்தை பற்றியும் விவரமாக கூறி விவாகத்துக்கு சம்மதிக்க செய்து தாமும் உடனிருந்து கல்யாணத்தை நடத்தி வைத்தார். மாமாவே பொறுப்பேற்று கல்யாணத்தை முடித்து வைத்து விட்டார். இனிமேல் தன் ஜெம்பம் ஒன்றும் பலிக்காது, அங்கே சாயாது என்பது புரிந்ததும் மூர்த்தி பசுமலை பக்கமே ஒரு வருஷத்துக்கு தலை காட்டவில்லை. பசுமலையில் இருக்கும் போதே இவ்வளவு கண்ணியமாக நடந்து கொண்டவன் இப்போது பம்பாய் என்றும் கல்கத்தா என்றும் பல பெரிய நகரங்களை பார்த்துவிட்டு வந்திருக்கிறான். மூர்த்தியின் அறிவு பல விஷயங்களை பற்றி விரிவடைந்துதானே இருக்கும். பெண்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறையை பற்றி அறியாதவன் பவானியின் வீட்டுக்குள் எதற்கு போனான்? இதேதடா சங்கடம் என்று நினைத்து கொண்டு கல்யாணம் மனதுக்குள் வருவருப்பும் கவலையும் அடைந்தார். வெளியே வந்த மூர்த்தி மாமாவின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து அங்கிருந்த வெற்றிலை பெட்டியிலிருந்து வெற்றிலை எடுத்து போட ஆரம்பித்தான். கல்யாணம் கண்ணை மூடிக்கொண்டு யோசனையில் ஆழ்ந்திருந்தார். ஏன் மாமா என்று அழைத்தான் மூர்த்தி. என்றார் கல்யாணம். இந்த பெண் பாவம், இப்படி இந்த வயசில் பார்க்கவே பரிதாபமாக இருக்கிறது மாமா. பரிதாபமாக இருக்கிறதா? ஏண்டா, அவள் இப்படியெல்லாம் தன்னை பிரத்தியார் பார்த்து பரிதாபப்படும்படி நடந்து கொள்ள மாட்டாள். இவளைப் போல துன்பத்தை விழுங்கிக் கொள்ளும் சக்தி யாருக்குமே கிடையாதுடா. இதெல்லாம் அவளோடு போகட்டும். நீ பேசாமல் வேலையை பார்த்து கொண்டு போ. எங்கே மாமா போகிறது? என் ஆபீஸ்ல என்னை மதராஸ் ராஜ்யத்துக்கு டிராவலிங் சேல்ஸ் மேனாக போட்டிருக்கிறார்கள். என் ஜாகை இனிமேல் இங்கேதான். மாசம் மாமியிடம் 70 ரூபாய் என் சாப்பாட்டுக்காக கொடுத்து விடுவேன். பெற்றவர்களைப் போல் என்னை வளர்த்தவர்களை விட்டு எங்கே போகிறது? கல்யாணம் மூடியிருந்த கண்களை திறந்து அவனை நேருக்கு நேராக பார்த்தார். பிறகு கண்டிப்பு நிறைந்த குரலில், உன்னை யாரடா ஊரை விட்டு போக சொன்னது? பிரத்தியார் வம்பில் தலையிடாமல் உன் வேலையை கவனித்துக் கொண்டு இரு என்றுதான் சொன்னேன் என்றார். மாமா எப்பொழுதும் இப்படித்தான், அவருக்கு என்ன தெரியும் என்று நினைத்து கொண்டு மூர்த்தி மேலும் அவரிடம் பேச்சை வளர்க்காமல் திண்ணையில் படுத்து தூங்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 10. விசிறி காம்பு. குழந்தை பாலுவுக்கு பிடிக்குமே என்று செய்து வைத்திருந்த முருங்கைக்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொடிமாசும் சமையலறையில் அடுப்பின் கீழ் ஆறிப்போய் கொண்டிருந்தது. பவானி கன்னத்தில் கையை ஊன்றி தூணில் சாய்ந்து உட்கார்ந்து விட்டாள். ஊஞ்சல் சங்கிலியை பிடித்து கொண்டு நின்றிருந்த பாலு விசிறி காம்பால் பட்ட அடிகளை தடவி பார்த்து கொண்டு நின்றிருந்தான். தெருவிலே சடுகுடு ஆடினால் தண்டனை, குளத்துக்கு போனால் அடி, கிணற்றில் இறங்கினால் உதை, பள்ளிக்கூடம் திறந்திருந்தால் இருக்கவே இருக்கிறது புஸ்தகங்களும் வாத்தியார்களும். இவ்வளவு பெரிய லீவை தந்துவிட்டு அதை கழிப்பது எப்படி என்று சொல்லித்தராமல் இருக்கிறார்களே என்று நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தான். வயிற்றில் பசி. சற்று முன் உள்ளே இருந்து வந்த முருங்கைக்காய் சாம்பாரின் வாசனை மூக்கை துளைத்தது. சாம்பார் சாதம் சாப்பிட வேண்டும் என்று அவன் நாக்கில் ஜலம் ஊறிற்று. ஆனால் பவானி அவன் நின்றிருந்த பக்கம் கூட திரும்பவில்லை. என்னவோ பெரியதாக நடந்து விட்டதாக முகத்தை உரு என்று வைத்துக் கொண்டு உட்கார்ந்து விட்டார். பாலுவுக்கு கால்கள் வலி எடுக்கவே மெதுவாக ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டான். பவானியின் கண்களிலிருந்து தாரை தாரையாக தண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. ஊராரின் கடுஞ்சொற்கள் அவன் நொந்த மனதில் வேல் கொண்டு குத்தி துளைத்தன. பாலு தாயை கவனித்துக் கொண்டே ஊஞ்சலில் சாய்ந்து தூங்க ஆரம்பித்தான். பசியினால் ஏற்பட்ட களைப்பினால் அவன் அயர்ந்து தூங்கி போனான். பாலுவின் உள்ளம் விழித்து கொண்டது. பசுமலையை விட்டு அவனும் அவன் அம்மாவும் ரயில் ஏறி சென்னைக்கு போகிறார்கள். அங்கே ரயிலடியில் அவனுக்கு பிரமாதமான வரவேற்பு. மாமா நாகராஜனும் மாமி கோமதியும் அவர்கள் மகள் சுமதியும் அவனை ஆசையுடன் வரவேற்று காரில் வீட்டுக்கு அழைத்து போகிறார்கள். சுமதிதான் எவ்வளவு நல்ல பெண்! தன்னுடைய மேஜையிலேயே பாலுவின் புஸ்தகங்களை வைத்துக் கொள்ள சொல்கிறாள். தன்னுடைய
தன்னுடைய விளையாட்டு சாமான்கள் அவனுக்குத்தான் என்கிறாள். அவள் கண்களை சுழற்றி பேசி கலீர் என்று சிரிக்கும் போதெல்லாம் பாலு மெய்மறந்து போகிறான். ஏலே பையா, நீ நீச்சல் கத்துக்கொள்ளடா, உடம்புக்கு நல்லது என்றார் மாமா நாகராஜன். பவானி வியர்க்க விறுவிறுக்க வருகிறாள். அண்ணா, இந்த மாதிரியெல்லாம் அவனுக்கு இடம் கொடுக்காதே, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அங்கேதான் ஆற்றிலும் குளத்திலும் குதித்து கொண்டிருந்தானே, போதும் அண்ணா, அதெல்லாம் வேண்டாம் மாமா என்று பரிதாபமாக சொல்லிவிட்டு பாலு சுமதியிடம், இந்த ஊரிலே விசிறி காம்பு நீளமா குட்டையா என்று கேட்கிறான். ஏண்டா பாலு, விசிறி எல்லாம் இங்கு அடுப்பு விசிறியாத்தான் உபயோகப்படும். காற்று வேணுமா உனக்கு? இந்தா பட் என்று மின்விசிறியின் பொறியை தட்டி விடுகிறாள் சுமதி. காற்று சுழன்று சுழன்று வேகமாக அடிக்கிறது. அப்பா, என்ன காற்று, மனசுக்கு சுகமாக இதமாக இல்லையே என்று பாலு திணறுகிறான். இந்த திணறலில் தவித்து பொத் என்று விழுகிறான். கண் விழித்து பார்த்தபோது பவானியின் மடியில் படுத்து கொண்டிருந்தான் பாலு. ஏண்டா கண்ணா, உனக்கு பசியா இல்லையா? மணி 2 போறதே, சாப்பிட வாயேன் என்று அழைத்தாள் பவானி. நீயும் தான் சாப்பிடவில்லை அம்மா, உனக்கு பசிக்காதா? வா, நானும் நீயும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று சொல்லியபடி பாலு எழுந்து சமையலறைக்குள் புகுந்து 2 தட்டுகளை எடுத்து வைத்து தானே உணவு பரிமாற ஆரம்பித்தான். சற்று முன் கண்ணீரால் நனைந்து போயிருந்த பவானியின் கண்கள் இவ்வதிசயத்தை பார்த்து மகிழ்ந்தன. நீ கொஞ்சம் உருளைக்கிழங்கு அதிகமாகவே போட்டுக்கொள்ளடா பாலு என்று மகிழ்ச்சி ததும்ப சொல்லிக்கொண்டே பவானி தட்டின் முன்னால் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். தொடரும். இனி வரும் அத்தியாயங்களில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் விபி.